நான் பதியம் போட்டு வச்ச ஆரஞ்சு கலர் ரோஜா செடி நிறைய பூக்கள் பூத்து சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் நல்லா வந்துட்டுருக்குங்க. அந்த க்ரோ பேக்லேயே பெரிய ஆரஞ்சு கலர் ரோஜா செடியை கட் பண்ணும்போது ஒரு குச்சியை நான் இதில் வச்சுருந்தேங்க. நல்லாதாங்க சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்துச்சு. 2 3 பூக்கள் கூட பூத்துச்சு. ஆனால் இப்போ இலைகள் பழுத்த மாதிரி இருக்குது. அதனால் அதை மட்டும் நான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க. பெரிய ஆரஞ்சு கலர் ரோஜா செடியை போன மாதம் நான் ஒரு சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருந்தேன். ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பேக் சைடில் மட்டும் கட் பண்ணலிங்க. இப்போ நான் அங்கே தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி கட் பண்ணதெல்லாம் இப்போ பாருங்கள் சைட் பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பின் சைடு மட்டும் நான் இந்த வாட்டி ட்ரிம் பண்ணி விட்ருக்கேங்க. பிங்க் கலர் ஊட்டி ரோஸில் இப்போ இந்த 2 பூக்கள் தாங்க இருக்குது. வேறு மொட்டுக்களெல்லாம் இல்லை. ஃபுல்லாகவே பூ பூத்து முடிஞ்சிருச்சு. 1லேருந்து 1.5 அடி வரைக்கும் விட்டு நான் இதை ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க. கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறீங்க ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த குச்சிகளை நீங்கள் பதியம் போட்டு வைக்கிறது இல்லையான்னு. நிறைய டைம் வச்சுருக்கேங்க. ஆனால் 10 குச்சி வச்சா 1 தாங்க சக்ஸஸ் ஆகும். இந்த டைமும் நான் ஒரு 10 குச்சி வரைக்கும் பக்கத்துலேயே ஒரு க்ரோ பேக்கில் பதியம் போட்டு வச்சுருக்கேங்க. கவாத்து பண்ண ரோஜா செடிகளெல்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க.